ஓகே சார். 30 ஆண்டுகளில் 30,000 மரங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தின் தாமிரபரணி பொங்கி பாயும் வீரவநல்லூர் அருகே உள்ள திருப்புடை மருதூர் கிராமத்தில் ஒரு தனி மனிதரின் முயற்சியால் இது சாத்தியப்பட்டிருக்கிறது என்றால் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். தாமிரபரணியில் கிடைக்கும் மணல் குறித்து சொல்ல வேண்டியதில்லை. பொக்கிஷம் அது. சிறு சிறு கற்கள் கூட இல்லாமல் சலிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் தாமிரபரணி கரையில் இயற்கையாய் சேர்ந்த மணல் அது. 1996ஆம் வருடம் தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்த நிலையில் திருநெல்வேலியில் வளம் பெருக வைக்கும், தென் மாவட்டங்களை வளம் பெருக வைக்கும் தாமிரபரணி கரையிலும் இந்த மணலை எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் நடந்தேற தொடங்கியது. அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தின் வீரவநல்லூர் அருகே உள்ள திருப்புடை மருதூர் பகுதியில் கிடைக்கும் இயற்கை மணலை எடுத்து செல்வதற்காக பல்வேறு தரப்பினரும் போட்டி போட்டு கொண்டிருந்த நிலையில் இப்பகுதியில் வசிக்கும் நாரும்பு நாதன் என்பவருடைய சிந்தனை வேறு விதமாக இருந்தது. இந்த மணலை அள்ளுவதை தடுப்பதற்கு தாம் என்ன செய்யலாம் என அவர் சிந்தித்து பார்த்ததில், யோசித்து பார்த்ததில் கிடைத்த ஐடியாதான் மரக்கன்றுகளை நடுவது. 1996ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அவர் வைத்த மரங்கள் தான் நம்மை சுற்றி நீங்கள் பார்க்கும் இந்த காடுகள். தனி ஒரு மனிதனின் முயற்சியால் 30 வருடத்தில் 30,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் தற்போது வளர்ந்து யாருமே உள்ளே புக முடியாத அளவிற்கு தாமிரபரணி கரையையும் தாமிரபரணி நதியையும் பாதுகாத்து வருகிறது. இந்த எண்ண வெளிப்பாடு அவருக்கு எப்படி வந்தது, இது அவரை எப்படி அதனை இவர் செயல்படுத்தினார் என்பது குறித்த விரிவான விவரங்களை அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். 30 வருஷம் 30,000த்துக்கும் மேற்பட்ட மரங்கள் என்னவே முடியல, எப்படி சாத்தியமானது சார்? சார், எங்கள் ஊரில் எப்படின்னா, எங்கள் ஊர் சின்ன கிராமம். எங்கள் ஊர் வந்து தாமிரபரணி ஆறு வந்து எங்கள் ஊரை சுற்றி ஆறு ஓடுது. இதில் வந்து எங்கள் ஊரில் மணல் அதிகம். அதே மாதிரி வெள்ளம் வந்தால் ஊரில் பாதிப்பு நிறைய வரும். அதே மாதிரி இந்த மணலை திருடிட்டாங்க அப்படின்னா எங்கள் ஊரே அழிஞ்சிரும். இதை முயற்சி பண்ணி இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணி அதுக்கப்புறம் மரங்களை வைத்தால் தான் அந்த மணலை யாரும் எடுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த மரத்தை பூரா உருவாக்கியிருக்கேன் சார். எப்படி சாத்தியமாச்சு? ஒரு அரசு இடம், நதி பாயக்கூடிய இடம், நதிக்கரை முழுவதும் காடுகளை உருவாக்கி இருக்கீங்களே, எப்படி இது சாத்தியமாச்சு? சார், எங்களுக்கு எப்படி வைக்க ஆரம்பிச்சிங்க சார்? எங்களுக்கு வந்து முதல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 1000 கன்று வச்சு விட்டு பார்த்தேன் சார். அது கன்று நல்லா வந்துருச்சு. மணலில் நல்லா வந்தோடனே எங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து கடுமையாக இன்னும் மேலும் மேலும் மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறத இது பண்ணிட்டேன். இது பண்ணி எல்லோரும் சப்போர்ட்டு, ஊரில் வந்து எதிர்ப்பும் இருந்துச்சு, சப்போர்ட்டும் இருந்துச்சு. அடுத்தால மாடு ஆடு வளர்க்கவங்க வந்து ரொம்ப எதிர்ப்பு, கன்று போடக்கூடாது, போட்டானே எங்களுக்கு ஆடு மேய்க்க வழி இல்லை, மாடு மேய்க்க வழி இல்லை அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நான் மரத்தை வளர்த்த பிறகு 10 ஆடு வச்சுருக்காங்க, 50 ஆடு வச்சுருக்காங்க. இப்போ எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஊர்லேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு இந்த மரத்துக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப என் உயிரே இங்கே தான் இருக்கிற மாதிரி எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது. முதல்ல இந்த மரக்கன்றுகளை நடுவதற்கும் அந்த விதை விதைப்பதற்கும் நீங்கள் வேற யாரையும் நீங்கள் உங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்களா, இல்லை தனி ஆளாகவே? அவ்வளோ யாருமே கிடையாதுங்க சார். நான் ஒரே ஆள் தான். ஊரில் லேடிஸ் பொம்பளை ஆளுக்களை வச்சு தான் இந்த மரங்களே உருவாக்கினேன். வேறு யாருமே வச்சு இது பண்ணது கிடையாது. ஆமாம். அரசு சார்பிலையும் தனியார் சார்பிலையும் முதல்ல இந்த மரங்களை வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வரும்போது, மரங்கள் வளர்ந்தா மணல் எடுக்க முடியாது, ஏகப்பட்ட பாதிப்புகள் சுயநலமாக சிந்திக்கவங்களுக்கு வரும் அப்படின்னு நினச்சி என்ன மாதிரியான எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு? அது வந்து முதல்ல வந்து ஜட்ஜஸ் ரத்னவேல் பாண்டிய ஐயா தான் இதை வந்து பேசுனது. இந்த மணல் நம்ம ஊரை பாதுகாக்கணும், நம்ம மணலை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும்னா இதுக்கு முழுமையான இது ஃபாரஸ்ட் உருவாக்கினால்தான் இது பண்ண முடியும் அப்படின்னு டிஓஓ எல்லாத்தையும் வர சொல்லி அவங்கள வச்சு வீட்டில் வச்சு பேசின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, கண்ணை தான் கொடுத்தாங்க. கண் எவ்வளோ, எங்களுக்கு பணம்லாம் அந்த நேரத்தில் கிடையாது, ஃபண்டு கிடையாது. நீங்கள் கண்ணை தாரம் வழங்க, அதுக்கு பிறகு நான் எப்படி வேலைக்கு போடணுமோ போடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு ஐயா எல்லாமே நானே பார்த்துக்கிட்டேன், முதல்ல கண்ணை மட்டும் அனுப்புங்க. இந்த பொம்பளையால் சம்பளம் பூரா ஐயா தான் கொடுத்தாங்க. கொடுத்து அதுக்கு பிறகு தண்ணி கோரி ஊற்ற ஆளுக்கும் ஐயா தான் சம்பளம் கொடுத்தாங்க. கொடுத்து தான் இந்த மரத்தை வளர்த்தோம். நீங்க நட்டு வச்ச மரங்கள் ஒரு புறம், இன்னைக்கு அது எல்லாமே மிகப்பெரிய மரங்களா வளர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த மரத்துல இருந்து விழக்கூடிய கனிகள், விதைகள் அதுவா முளைஞ்ச காடுகளும் இங்க உருவாயிருக்கு. அது நிறைய ஆயிருக்கு. அது நான் வச்சதுலேருந்து பாதி மடங்கு அது ஆயிடுச்சு. எல்லாமே இதாகிடுச்சு. அதே மாதிரி இங்கே உள்ள கிராமங்கள் பூரா நவாப்பழ சீசனு, எல்லாருமே பொதுமக்கள் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காடே ஒரு கூட்டமாக இருக்கும் நவாப்பழம் பிறக்கிறதுக்கு. அவ்வளோ நவாப்பழமாக இருந்து 500 மரம் நிற்கி எல்லாருமே நவாப்பழம் பிறக்க வருவாங்க. அது காடே ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளும் எல்லோரும் இருக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார்.
இயற்கை ஒலிகள், பறவைகள் ஒலிகள் தானா கேட்டுட்டே இருக்கு. அது கேட்டுட்டே இந்த இடத்துல நின்றலாம் போல இருக்கு. இந்த அடிப்படையா மணல் கடத்தல தடுக்கணும், மணல் எடுப்பதை தடுக்கணும் என்கிற அடிப்படையில இந்த மரங்களை நீங்க வச்சு வளர்த்தாலும் இந்த மரங்களால இந்த பறவைகளும் மாடு கண்ணுகளும் கால்நடைகளும் இந்த மாதிரியான ஒரு இனிமையான சூழ்நிலை வரும்னு நீங்க நடும்போது நினைச்சு பாத்தீங்களா சார்? சார் அன்னைக்கு நினச்சி பார்த்தது என்ன, நம்ம மணலை எந்த காரணத்தோடும் மணலை பாதுகாக்கணும். மித்த பறவைகள் வந்து இதில் வந்து அதிகமாக வாழும். எல்லா பறவைகளும் வாழும், மாடும் வாழும், ஆடு வாழும், எல்லாமே இந்த கீழே விழுந்த கிளைகளை பூரா ஆடு தான் சாப்பிட போகுது. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரியாது இந்த கிளைகள்லாம் ஆடு திங்காது, நம்மளை மறிக்காங்க, ஆடு உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கலாம் இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆடு மேய்க்கவங்கலேருந்து எல்லாரும் நிறையா வச்சு இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் தான் மாடும் ஆடும் அதிகமாக இருக்குது. ஒரு மாடு மட்டும் நாட்டு மாடு பஸ் மட்டுமே எங்கள் ஊரில் ஒரு 1000 பஸ் நிற்கி, ஒரு ஆளுக்கு 100 மாடு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த புல்லவே இதில் தான் இருக்கிற. நைட்டு கூட இங்கே வீட்டுக்கு போக மாட்டாங்க, இங்கே படுத்துக்கிடுது. இங்கே படுத்து அது அருமையாக இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த தாமிரபரணி ஆற்று கரையில் இப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு நீங்கள் மரங்களை பராமரிச்சாரு? 3 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் நிறைய இடங்களில் கண் வைக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் நான் போய்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், இப்போ முக்கடலில் ஒரு கோதை வனம்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது இப்போ ஒரு 70 கன்று கொண்டு போய் எல்லோரும் சேர்ந்து கலெக்டர் எல்லாருமே சேர்ந்து நட்டுருக்கோம். இன்னும் எங்கே கூப்பிட்டாலும் மரம் வைக்கிறதுக்கு நாங்கள் எங்கேனாலும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆமாம் சார், இவ்வளோ பெரிய முயற்சியை 30 வருஷமா தொடர்ந்துட்டு வரீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? இந்த மணலையும் இந்த காட்டையும் தொடர்ந்து காப்பாற்றுறதுக்கும் இதை மாதிரியான காடுகளை உருவாக்குவதற்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? சார் இதே மாதிரி என்னென்னா, இதே மாதிரி எனக்கு பிறகு இன்னும் ஆள் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இதே மாதிரி முயற்சி எடுத்து வரணும். வந்தால் தான் இந்த ஊரையும் காப்பாற்றலாம், அந்த மணலையும் காப்பாற்றலாம். இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் காப்பாற்றினாங்கன்னா இந்த அழகு என்றைக்கும் மாறாது. இந்த அழகு இந்த வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த மணல் உள்ள அழகு. இதை வந்து பார்த்தாலே ஒரு தனி மகிழ்ச்சி. நம்ம திருச்செந்தூர் போகிறோம், கடல் கரைக்கு இப்போ எங்கெல்லாமோ போகிறோம், ஆனால் எங்கள் மணலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது ஒரு இது சுத்தமாக, ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனைக்கு ஆறும் அதே மாதிரி எங்கள் ஊரில் சுத்தமாக இருக்கும் சார். தண்ணி வந்து நீர்வாகம் வந்து நல்லாயிருக்கும். சிறு கற்கள் கூட இல்லாத சுத்தமான தாமிரபரணி ஆற்று மண் இதுதான். இந்த மண்ணானது பலாயிரக்கணக்கான, ஏன் பல கோடிக்கணக்கான கேலன் தாமிரபரணி ஆற்று நீரை தானாகவே தினந்தோறும் சுத்தம் செய்து தென் மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. காடுகளின் மனிதர், மணல் மதினிதர் நாரம்பு நாதனின் முயற்சியால் பொங்கி பெருகும் இந்த தாமிரபரணி ஆற்றின் தண்ணீரையும் அதை சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் மேம்படுத்த வேண்டும் என்பதே நமது எண்ணம். சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர். என்ன சொல்றான் அந்த சின்னஞ்சிறு பாலகன் முத்துராமன்? இன்னுமா போடல, அப்பதான் திரும்பதான் அழகு. எல்லாருமே இன்னும் முழுமையாக எல்லா காட்டையும் போய் பார்க்கணும். பேசிட்டு இருக்கும்போது
அப்படியே மணலுக்கும் வாங்க. சரி. இந்த இந்த மணலுக்கு மேலே இலை இருக்கு பாருங்க, துணி வந்துடாம இந்த இலை இருக்கு பாருங்க, இந்த இலை. ஆமாம், அதை அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கொண்டு வந்துருங்க. நான் சொல்கிறேன், ஒரு சின்ன சிக்னல் காமிச்சதுக்கப்புறம் கொண்டு போங்க. போட்டுமா? நாரம்புநாதன் காடுகளின் மனிதர் மட்டுமல்ல, எத்தனையோ கோடிக்கணக்கான கியூபிக் மெட்ரிக் டன் பின்னாடி நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த மணலை, தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள இந்த மணலை காத்த மணல்களின் மாமனிதர் இவர். எனது இடதுபுறம் தான் தாமிரபரணி ஆறு வீரவநல்லூர், அரிகேசவநல்லூர் பகுதிகளில், திருப்படைமுருதூர் பகுதிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் பல்லாயிரக்கணக்கான கியூபிக் மெட்ரிக் டன் மணலை இன்று வரை பாதுகாத்து வரும் மாமனிதர் தான் நாரம்புநாதன். இந்த மணல் பரப்பில் யாருமே உள்ளே வந்து விடாதபடியும், இந்த மணலை ஒரு கை மணலை கூட எடுத்து விடாதபடியும் இன்று வரை பாதுகாத்து வருகிறார். இந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் வித்திட்டவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள். 1996ஆம் ஆண்டில் இந்த மணலை பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற புதிய சிந்தனையை விதைத்தவர் அவர்தான். இன்று வீரவநல்லூர், திருப்படைமருதூர் பகுதிகளில் அவரது 8வது நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் சத்தியம் தொலைக்காட்சிக்காக இந்த செய்தியை பதிவு செய்ததில் சத்தியம் தொலைக்காட்சி மிகுந்த பெருமை கொள்கிறது. இந்த மணலை ஒரு கைப்பிடி மணலை கூட எடுக்க முடியாதபடி பாதுகாத்ததினால்தான் இந்த மணல் பாங்கான பகுதி அப்படியே இன்று வரை காணப்படுகிறது. இந்த மணலை இந்த மரத்தின் இலைகள் மூடியிருப்பதை நமது ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு தற்போது காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த மணலை எந்தவித மாசுபாடும் இல்லாமல் இயற்கையாகவே தாமிரபரணி தண்ணீரை சுத்தப்படுத்தும் இந்த மணல் தான் தென் மாவட்ட மனிதர்களை, தென் மாவட்ட மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.